அடுத்தது ஒரு ரொம்ப பிடிச்ச எனக்கு பகுதி, அதை வந்து நான் ஷேர் பண்றேன். 10வது அதிகாரத்துல 21 24 வசனத்தை நீங்க எல்லாரும் கொஞ்சம் பைபிள்ல படிக்கல, பாருங்க. 21 24 படிப்போம். எவ்வளோ அருமையாய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ಆವಿಲೆ ನಿರಂಬಿ ತುದಿಕ್கிறார் ಏಸಪ್ಪ. பாருங்க, ನೋಡ್ತೇವೆ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ 21 ಇಂದ 24 ನೋಡೋದಾದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಆತನು ತುಂಬಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅಲ್ಲಿ ಸ್ತುತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ படிப்போம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவலத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக போதும் இது பாரு. ஸோ ஏசப்பா வந்து உடனே துதிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்படின்னா ஏசப்பா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து பரிசுத்தாவியானவருக்குள்ள நிரம்பி எப்பவும் கனெக்டடா இருந்தார். அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ಯಾವಾಗಲೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರೇರಣೆಯನ್ನು ಹೊಂದಿ ಅಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಕೊಂಡಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದು. சோ அங்க போயிட்டு இல்ல நான் ஒரு 5 minutes கொடுங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படி இல்ல. உடனே அங்கே ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து அப்படியே வந்து துதிக்க ஆரம்பிக்கிறாரு, மகிழ்ச்சியாய் களிகூர ஆரம்பிக்கிறாரு. ನೋಡ್ತೇವೆ 5 ನಿಮಿಷಗಳ ಸಮಯ ಕೊಡಿ, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆತನು ಆ ಪ್ರೇರಣೆ ಮೂಲಕವಾಗಿ ಉಲ್ಲಾಸಗೊಂಡು ಆತನು ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அது சொல்றாரு ஆண்டவர், அந்த உங்க காதுகள் உங்கள் கண்கள் இதை பார்த்துருச்சு, எவ்வளவு ஆசீர்வாதப்பட்ட உங்க காது, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட கண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದದಾಯಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಕಿವಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதுக்கு திரும்புற கண்கள் செவிகள், அந்த மனுஷன் அவ்வளவு ஆசீர்வாதமான மனுஷன். ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ಕೇಳುವಂತವನ್ನ ತೀರಿಸಿಕೊಳ್ಳದಿರ್ತಕ್ಕಂಥವನು ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. சோ இதுதான் ஆண்டவருடைய அந்த இயேசு கிறிஸ்துவோட அந்த தனிப்பட்ட அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் உலகத்துல இருக்கும்போது எப்படி வந்து அவர் கனெக்டடா இருந்தார் எப்பவும், அதை வந்து நம்ம இங்க பாக்குறோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಲೌಕಿಕವಾಗಿರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನೊಟ್ಟಿಗೆ ಅದನ್ನ ಐಕ್ಯತೆ ಇದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. இதுல இருந்து நம்ம லைஃப்க்கு என்ன கத்துக்கலாம்? ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವೇನು ತಿಳ್ಕೋಬಹುದು? நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கலாம், நீங்க காலேஜ்ல இருக்கலாம், நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கலாம், நீங்க எங்க வேணா இருக்கலாம். நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க கர்த்தரை வந்து நீங்க துதிக்கலாம், கர்த்தரோட நம்ம பேசிட்டே இருக்கலாம். ನೀವು ಶಾಲೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇರಬಹುದು ಅಥವಾ ಕಾಲೇಜ್ಗಳಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇರಬಹುದು ಅಥವಾ ಎಲ್ಲೇ ಹೋಗ್ತಾ ಇರಬಹುದು, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಳ್ಬಹುದು ಮತ್ತು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಸ್ತುತಿಯ ಪದಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. நீங்க ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கலாம், ஒரு பாட்டு கேட்கலாம், அந்த பாட்டுல வந்து உங்களுக்கு இன்னொரு ஆண்டவர் வந்து வேற புதுசா சில காரியங்களை வந்து பாட்டு மூலியமா ஆண்டவர் கத்து கொடுக்கலாம். ಆ ಹಾಡುಗಳನ್ನು ಕೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇರಬಹುದು. ஏன்னா எப்பவும் வந்து பரிசுத்தாவியானவருக்கு ஒரு டைமிங்ஸ் அப்படின்னு இல்ல, நம்ம போறோம் வரோம் இந்த டைம் அந்த டைம் இல்ல, எப்பவும் அவர் நம்ம கூட இருக்கிறதுனால எப்பவும் அவர் கூட நம்ம கனெக்ட் ஆயிருக்கலாம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ಈ ಸಮಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ನಾವು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆ ಇರುವಾಗ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ நம்ம தான் இயேசு கிறிஸ்து பாருங்க சும்மா பேசிட்டே இருக்காரு, சடனா துதிக்க ஆரம்பிச்சாரு பரிசுத்தாவியானவருடைய இதுல இல்ல. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ತಕ್ಷಣವಾಗಿ ನೋಡ್ತೇವೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಪ್ರೇರಣೆಯಿಂದ ಅಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಗೊಂಡು ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. தாவீதும் பாக்குறீங்களா? தாவீது இல்ல சாரி, மோசேயோட லைஃப் பாக்குறீங்களா? மோசே ஜீவிதம் ನೋಡ್ತೀರಿ. செங்கடல் வந்து பிரியும், ரெட் சி ஓபன் ஆகுது, எல்லாரும் துதிக்கிறாங்க, கர்த்தர் அப்படி துதிக்கிறாங்க, டான்ஸ் ஆடி கொண்டாடுறாங்க எல்லாரும். ಅಲ್ಲಿ ಕೆಂಪು ಸಮುದ್ರದ ವಿಭಾಗ ಆಗ್ತದೆ, ಎಲ್ಲರೂ ದೇವರನ್ನ ಅಲ್ಲಿ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாரு சொல்ல, ஐயோப்பா ஆண்டவர் பண்ண அற்புதத்தை நாங்க மறக்கவே மாட்டோம் லைஃப்ல அப்படின்றாங்க. ದೇವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅದ್ಭುತಗಳನ್ನ ನಾವು ಮರೆಯುವುದೇ ಇಲ್ಲ ಜೀವನ ಪರ್ಯಂತ ಎಂಬುದಾಗಿ. 3 நாள் தான் மறந்துட்டாங்க. ಅಲ್ಲಿ 3 ದಿವಸವೇ ಮರೆತು ಹೋಗ್ತಾರೆ. 3 நாள் ஆச்சு, தண்ணி இல்ல. 3 ದಿವಸ ಆಯ್ತು, ನೀರಿಲ್ಲ. உடைய திட்டு, யார திட்டு? ஆண்டவரை திட்டுறாங்க, மோசைய திட்டுறாங்க, சபிக்கிறாங்க, எங்களை விட்டுட்டு இங்க கூட்டு வந்துட்ட, எங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கிட்ட அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದೇವರನ್ನ ಶಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ ಮೋಶೆನ ಶಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಗುನುಗುಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಇಲ್ಲಿ ಶಾಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗುನುಗುಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே மோசே என்ன பண்றாரு? ಮೋಶೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? அப்படியே உட்கார்ந்து ஆண்டவர்ட்ட அழுறாரு, அந்த இடத்துல உட்கார்ந்து அழுறாரு ஆண்டவர்ட்ட. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே என்ன இப்படி குறை சொல்றாங்க, உங்களை இப்படி குறை சொல்றாங்க, என்ன ஆண்டவரே இது அப்படின்னு அழுறாரு அவரு. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನ ಕುರಿತಾಗಿ ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಇಷ್ಟು ಕೊರತೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏನ್ ಮಾಡೋದು ಎಂಬುದಾಗಿ. இதாங்க ஆண்டவர் கூட நம்ம அதுக்கு நேரம் காலம் எதுவும் இல்லை, ஆண்டவர் கூட எப்பவும் இருக்கும். நீங்க காலையில் எழும்பின உடனே
ஆண்டவர் நீங்க துதிக்கலாம், நீங்க நைட் பெட்ல படுத்து இருக்கும்போது துதிக்கலாம், ஆண்டவர் நீங்க எப்பவும் நீங்க வந்து கனெக்டா இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு உறவு, கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். ಆ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಬಂಧ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಸಮಯ ಅವಕಾಶ ಯಾವುದೂ ಇರುವುದಿಲ್ಲ. ನೀವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಅನುಮತಿ ಇರುವಾಗ ಯಾವುದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ அந்த சீக்ரெட்டை நம்ம இங்க பாக்குறோம் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತோட வாழ்க்கையில ಆ நம்ம பார்க்கிறோம். ರಹಸ್ಯವನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಈ ರಿಜಾಯ್ಸನ್ಸ್ பரிசுத்தாவினாலே என்ன பண்ற ஆண்டவர் களிகூர பாக்குறோம் நம்ம. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಉಲ್ಲಾಸಗೊಂಡು ಕೊಂಡಾಡ್ತಾ